ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்க, ஹைப் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். பரவாயில்ல, எனக்கு ரீச் ஆகுதோ அன்றைக்கி ரீச் ஆகட்டும். ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள், அபிஷேகத்துக்கு பொருள் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், மாவிளக்கு இங்கே ஒரு விளக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. இதில் நெய் ஊற்ற வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து என்ன சாமி என்ன கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் மண்டகப்படி, அதாவது இங்கே வந்து பொது கோயில் மாரியாத்தா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்கு எங்கள் ஊரில். அதனால இப்போ மண்டகப்படினா இப்போ எல்லா சாரி கொஞ்சம் புலம்புறேன், சாரின்னு மன்னிச்சுக்கோங்க, என்ன பேசுகிறதுனே தெரியல. அதாவது மண்டகப்படினா இப்போ வந்து அந்த சாமி மாரியாத்தா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம அழைச்சிட்டு வந்து நம்ம கோயிலில் வச்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைலாம் செஞ்சு நல்லபடியாக கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அது பேர் தாங்க மண்டகப்படி. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் மண்டகப்படினா என்னன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இந்த ஊரில் வந்து எத்தனை இப்போ ஜாதின்னு சொன்னால் திட்டுவீங்க. இப்போ கல்லர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தேவர் அவங்க கோவில்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் இருக்கும்ல, அவங்க கொண்டு போய் அந்த சாமியை அவங்க ஆளுகளாக சேர்ந்து அவங்க காசு போட்டு அவங்க கொண்டு போய் அந்த கோயிலில் மாரியாத்தாவை தூக்கிட்டு போய் நல்லபடியாக மரியாதை செலுத்தி கொண்டு வந்து விட்டுட்டு வருவாங்க. அது மாதிரி டெய்லி ஒருத்தவங்களுக்கு மண்டகப்படி. அதனால் இன்றைக்கி வந்து எங்களோட மண்டகப்படி எங்களுக்கு வரியெல்லாம் போட்டு அந்த செலவு இருக்குல்ல, மாரியாத்தாவை தூக்கிட்டு வர்றது, அப்புறம் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது, நிறைய செலவு இருக்கும். அதனால தான் வந்து வரி வாங்குவாங்க. எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வரி போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து மாரியாத்தாவை தூக்கிட்டு வந்து எங்கள் கோவிலில் வச்சு நல்ல ஊஞ்சலில் வச்சு ஆட்டி அவங்கள சந்தோஷப்படுத்தி குழுன்னு நம்ம கொண்டு போய் அவங்க இடத்துல விட்டுருவோம். இதுதாங்க மண்டகப்படி. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் உளறிட்டேன், சாரி. இந்த வெயிலில் என்ன பேசணுன்னே தெரியல, மண்டை காயுது. அதனால் வந்து இன்றைக்கி எங்களோட மண்டகப்படி. இன்னும் சாமி அழைக்க போகலை. என் வீட்டுக்காரர் இப்போ தான் வேலை விட்டு வந்து குளிக்க போயிருக்காரு. எத்தனை மணிக்கு போய் அழைச்சிட்டு வராங்கன்னு தெரியல. எப்படியும் அழைக்க போனால் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம ஆளுகள்லாம் சேர்ந்து போய் அழைச்சிட்டு வருவாங்க, வண்டியில் வச்சு அழைச்சிட்டு வருவாங்க. நான் அழைச்சிட்டு வந்தோடனே நம்ம கோவிலுக்கு போய் நம்ம அபிஷேக பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அபிஷேகம் பண்ணிவிட்டு மாவிளக்கு காமிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வர வேண்டாம். உங்களுக்கு சேர்த்து கும்பிட்டுக்கிறேன். சரிங்க, இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும். அவங்க சாமியை தூக்கிட்டு பாதி தூரம் வரும்போது தான் நம்ம கோவிலுக்கே போகணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி 9 மணி ஆயிடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போயே மணி 7 மணி ஆக போகுது. 9 இந்த சாமி அழைச்சிட்டு வர 8 மணி ஆயிரும். அங்கே போய் உட்காந்து அபிஷேகம் பண்ண எப்படி 9 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். வட்ட லேட் ஆயிடுது, என்ன பண்ணுறது. இப்போ என் வீட்டுக்காரர் அழைக்க போய் எத்தனை மணிக்கு போகிறான்னு கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து வீரபாண்டி போகலான்னு நினச்சோம். நான் இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு அர்ஜென்ட் வேலை, அதனால் வந்து நாளைக்கு பிளான் போட்டோம். நான் நாளைக்கு காலையில் எழுந்துச்சி வீரபாண்டிக்கு போயிட்டு அதையும் வீடியோ எடுத்து போகிறேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இப்போ கிளம்பலாம். அபிஷேகம் தேவையான பொருளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் வேலை. நெய்யை ஊற்றி செம்மையாக இருக்குங்க இந்த மாவு. நான் கூப்பிட்டு மாரியாத்தா தாய் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தனி அம்மனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் ஊஞ்சல் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. மாவிளக்கு எல்லாம் கொண்டு வந்தது அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. என் பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு அபிஷேக பொருள் வச்சு. தாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. Om
ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்க. நல்லா நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமி. எல்லாருக்கும் வந்து மரியாதை செலுத்துறாங்க. எவ்வளோ அழகா ஊஞ்சல் மாரியாத்தா எவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள். எவ்வளோ யாரம் உட்காந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஊஞ்சல் ஆட்டி விட்டாங்க. எப்படி ஆடுறாங்க பாருங்க மாரியாத்தா தாயே. ஆட்டி விடுறாங்க ஊஞ்சல். கிளம்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க பாருங்க. கிளம்பிட்டாங்க, சாமியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் பாப்பா தீவம் எடுத்துகிட்டு வரா, அப்படியே வீட்டில் கொண்டு போய் வைக்கணும். அதனால் வந்து இப்போ கிளம்பியாச்சு. அம்மனை நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அழைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் வாழைப்பழம்லாம் அபிஷேகம் பண்ணியாச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். பாப்பா அமர்ந்துன்னு சொல்லிட்டு இருட்டிலே போகுதுங்க. சரி வாங்க போகலாம். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. மாரியாத்தாவை அழைச்சிட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நாங்களும் இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி எடுமா, கை இருக்குது. இப்போ என்னமோ வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. தேங்காய் சூப்பராக உடஞ்சிருக்குங்க. சூப்பராக இருந்தாங்க. அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடினது அந்த தாய் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து அம்மன் பயங்கர சக்தியாக இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. மாவளுக்கு பாருங்கள், இன்னும் எரியுது. நெய் நிறைய ஊற்றிட்டு போனதுனால எரிஞ்சிட்ருக்கு. எரியட்டும். அப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். வெயிட்டாக இருக்குங்க, மொதல் கீழே வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லட்டு அண்ட் மிக்சர் கொடுத்துருக்காங்க வந்தவங்களுக்கெல்லாம். இங்கே லட்டும் அப்புறம் மிக்சரும். பரவாயில்ல, சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கு பிரசாதம் கிடச்சிருச்சு. நல்லபடியாக மண்டகப்படி முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் அடுத்த வருஷம்தான். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். வாங்க லட்டு சாப்பிட்லாம்.